சார் இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்குது. நியூ இயர் வரதுனால செலிப்ரேஷனும் சேர்ந்தே வருது. எல்லாரும் அந்த உற்சாகத்தில் இப்போ நிறைய சென்னை வாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நான் ஒரு பாட்டு போட்டு சத்தமாக வச்சுக்கிறேன், லவுடாக பயங்கரமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா நிறைய பேஷண்ட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது ஒரு கேஸாக கன்வெர்ட் ஆகுமா சார்? கண்டிப்பாக. இப்போது பாட்டு டிஜே இதெல்லாம் ஓகே தான். இது வந்து 10 பேர் இருக்காங்கன்னா அந்த ஏரியாவுக்கு 10 பேருக்கு மட்டும் கேட்குற மாதிரி என்ன செஞ்சாலுமே அது வந்து தப்பு இல்லை, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலைன்னா. ஆனால் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி ஒரே சத்தமாக இருந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்து பண்ணால் கண்டிப்பாக அது பிரச்சனை தான். அது வந்து நியூசன்ஸ் கேஸில் தான் வந்து முடியும் கிடையாது சார். அது ஒரு நாள் தான் சார் வருது, அதுக்கு நான் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஒரு நாள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஒத்துக்கு வருமா சார்? எப்படி ஒரு நாள் மட்டும் கொலை பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தப்பை செஞ்சுக்கிறேன், ஒரு நாள் மட்டும் நான் ரேப் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள்னாலும் சரி. இப்போ ஒரு நாளில் எவ்வளோ வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, வயசானவங்க, குழந்தைங்க, பிறந்த குழந்தை இருக்குது, ஒரு 10 நாள் ஆன குழந்தை இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு டிஜே போடுறேன் டம்முன்னு அடிச்சிங்கன்னா அது காது எவ்வளோ வலிக்கும்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த குழந்தை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி பறவைகள், நாய், நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக இருந்தோன்னா அந்த நாய் இதெல்லாம் ஓடிடும். நாய், பறவைகள், மிருகங்கள், அதன் மிருகங்கள்லாம் ஓடிடும். கேட்டால் ஃப்ளாட்டில் இதெல்லாம் இருக்கா அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையுமே எல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது. எல்லாம் நம்ம மனிதர்கள் மட்டும் வாழல, எல்லா ஜீவராசிக்கும் அது பிரச்சனை தான். அந்த பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் நல்லது. சத்தத்தை வந்து கம்மியாக வச்சு கேட்டால் நல்லது. அதை விட்டு ரொம்ப லவுடராக வச்சா தான் மகிழ்ச்சி அப்படின்றது வந்து அது ஒரு மித்து, அது ஒரு முட்டாள்தனம் சார். எக்ஸாக்டாக லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஏதாவது இருக்குதா? உதாரணத்துக்கு இப்போ எலெக்ஷன்னா 10 மணிக்கு மேலே பேசக்கூடாது, தீபாவளினா அரசாங்கம் ஒரு விதிமுறை கொடுக்குறாங்க 8லேருந்து 10க்குள்ளே தான் வெடிக்கணும் அப்படின்னு. இதுக்கும் ஏதாவது அந்த கண்ட்ரோல் லிமிட் இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இதுவும் 10 மணிக்குள்ளே கண்டிப்பாக அப்ஜெக்ட் வரும். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் வந்து இந்த கேக் கட் பண்ணுறேன், ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க இடத்துக்குள்ளே பண்ணிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். வெளியில் கேட்குற மாதிரி அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி 10 மணிக்கு மேலே பண்ணால் அது வந்து அஃபென்ஸ் தான், அது கிரிமினல் குற்றமாக தான். சார் இப்போ 12 மணிக்கு கேக் வெட்டுறாங்க அப்படின்னா போலீஸ் பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, நாங்கள் இத்தனை பேர் ஒன்று கூடுறோம் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வால்யூமை ஃபுல்லாக வச்சு நான் போட்டுக்கலாமா அப்படின்னா அதுவும் பிரச்சனையா? போலீஸ் பர்மிஷன் அப்படி கொடுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12 மணி வரைக்கும் பண்ணுறேன், நாள் பூரா வந்து இஷ்டம் போல் சத்தம் வச்சுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. போலீஸ் பர்மிஷனில் எப்படி கொடுப்பாங்கன்னா 10 மணி வரைக்கும் நான் பண்ணுறேன், 10 மணிக்கு மேலே சவுண்டை குறைச்சி எங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி நான் பண்ணிக்கிறேன்னு தான் கேட்க முடியும். அவங்களும் அதுக்கு தான் பர்மிஷன் கொடுக்க முடியுமே தவிர நீ 12 மணி வரைக்கும் இஷ்டம் போல் ஆடலான்லாம் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது. அப்படி யாராவது நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அது தப்பு. சார் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெசிடென்ஷியல் இல்லாட்டி இங்கே அப்பார்ட்மெண்ட் ஏரியாஸ் நிறைய இருக்கும். அங்கே எந்த மாதிரி சார் இதை வந்து வேலிடாக அப்ளை ஆகும்? அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான லீகல் பாயிண்ட்ஸ் உண்டு. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டு வந்து சின்ன சின்ன ஒரு வீடுகள் இருக்கும், பக்கத்தில் ரொம்ப சத்தம் கேட்கும். அப்படி அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மிகப்பெரும் துன்பமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துலையும் நான் பர்மிஷன் வாங்கிட்டேன்றது தான் தோன்றித்தனமாக அது செய்கிறது. உண்மையை சொல்லப்போனால் அது தான் தோன்றித்தனம் தான் சொல்லுவேன். மகிழ்ச்சியாக இருங்க, தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவங்க மகிழ்ச்சியை கெடுத்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்குன்றது அது நல்ல மகிழ்ச்சியே கிடையாது. அது வந்து குற்றமாயிரும். அதனால் அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மகிழ்ச்சியாக கொண்டாடலாம், அதில் ஒன்றும் தவறே கிடையாது. சரிங்க சார். இப்போ வந்து சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க? டிஜே வச்சவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா, அதை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேலே கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க? எல்லார் மேலேயும் எடுப்பாங்க. செஞ்சவன், செய்ய சொன்னவன், அந்த இடத்து ஓனரு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதில் வந்து பெரும் ப்ராப்ளம் வருது. ஏன்னா சும்மா நியூ இயர்ன்றனால ஒரு வார்னிங் வேணால் கொடுக்கலாம். ஒரு சில அதிகாரிகள் வார்னிங் கொடுப்பாங்க, ஒரு சில அதிகாரிகள் வார்னிங்லாம் கிடையாது, அப்படியே எழுதிட்டு போயிடுவாங்க. இப்போ இதில் என்னென்னா ஒரு சில பேர் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மமதையோட ஒரு சில பேர் இருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அப்பார்ட்மெண்ட் இருக்கும். 50 இடத்துலையும் ஒரே நேரத்தில் கம்ப்ளைண்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா 12 மணிக்கு தான் அந்த கூட்டம், இந்த கும்மாலெல்லாம் 10லேருந்து 12 வரைக்கும். அப்படி இருக்கும்பொழுது எல்லா இடத்துக்கும் போக முடியாது. ஆனால் இதுக்கு எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா மறுநாள் எஃப்ஐஆர் போட்டு மறுநாள் உள்ள போட்டுருவாங்க. அப்போ பிரச்சனை தானே. அதனால இந்த அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் இவங்க ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க, இவங்களும் ஜாலியாக இருப்பாங்க இங்கே ஒரு ஓரமாக. ஆனால் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. சரி நமக்கு என்ன, வேற யாராவது கூப்பிட்டு போகிறாங்க செய்கிறாங்க. ஸோ இப்போ டிஜே வச்சா மட்டும்தான் லவுட் ஸ்பீக்கருக்கு பிரச்சனையா, இல்லை ஒரு வேளை நான் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி நான் வந்து பட்டாசு வெடிச்சுக்கிறேன், ஃபயர் கிராக்கர்ஸ் அப்படின்னா அதுவும் பிரச்சனையா சார்? எல்லாமே சத்தம் தானே, எல்லாமே நியூசன்ஸ் தானே. பாட்டு போட்டால் மட்டும்தான் அப்படின்னு இல்லை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த பாட்டு போட்டால் எனக்கு பிடிக்கும், அந்த பாட்டு போட்டால் எனக்கு பிடிக்காது, அந்த கதையெல்லாம் கிடையாது. சத்தம் வந்தாலே, அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி சத்தம் வந்தாலே அது நியூசன்ஸ் தான். அதனால் அது வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கன்சிடர் பண்ணப்படுமே தவிர தனித்தனியாக பட்டாசு வெடிக்கிறனால வேற, இந்த டிஜேக்கு இந்த பாட்டு போடுறதுனால வேற. ஒரு சில பேர் சாமி பாட்டு வச்சுருப்பாங்க, அதுவும் தப்பு தான். இருக்கிறவங்க காதெல்லாம் கிழிக்கிறது அதுவும் பிரச்சனை தான், அதுவும் செய்யக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறேன் நான். ஒருத்தவங்க தொடர்ந்து இந்த மாதிரி சவுண்டு வச்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வந்து புகார் கொடுக்கணுன்னா என்னென்னலாம் நம்ம சேகரித்து புகார் கொடுக்கணும் சார்? கண்டிப்பாக அவங்களுடைய அந்த வீடியோ ஆதாரம்,
அந்த வீடியோவில் எவ்வளோ சத்தம் வருது என்ன ஏதுன்ற அந்த ஆதாரம், ப்ளஸ் அவங்கக்கிட்ட யாராவது கேட்டு அவங்க அவதூறாக பேசி எதாவது பண்ணாங்கன்னா அதுக்குண்டான ஆதாரம், இது எல்லாத்தையும் ஆதாரத்தை திரட்டி நீங்கள் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டே போடலாம். உடனே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போடலாம். ஆன்லைன் போர்ட்டலில் இருக்குது, போலீஸ் வெப்சைட்டில். ப்ளஸ் நேராகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ ரெகுலராக இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நியூ இயர் இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அதில் டவுட்டே கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இவங்க இந்த வீட்டு புள்ள அந்த வீட்டு புள்ள, அவர் வந்து எம்எல்ஏ பையன், எம்பி பையன், இவர் வந்து இந்த அதிகாரி பையன் அப்படின்லாம். அதெல்லாம் ஒன்றுமே கணக்கே கிடையாது. தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் சரி அவங்க உள்ளே போயிடுவாங்க. அதுதான், ஏன்னா அவங்க ஆபத்தில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் டவுட்டே கிடையாது. சார், பொதுவாக வந்து கொண்டாட்டம் ஒரு மனிதனுக்கு தேவையானா கண்டிப்பாக தேவை இருக்கணும். ஆனால் அதுவும் மற்றவங்கள துன்புறுத்தாமலோ கஷ்டப்படுத்தாமலோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பதிலாக சொல்கிறீங்க சார்? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறது தப்பே கிடையாது. ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வந்து ஒரு கை குலுக்கி ஒரு ஹக் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறத விட, இந்த மாதிரி பாட்டு போட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட என்ன பேசுகிறீங்கன்னு தெரியாமல் இருக்கிற சந்தோஷம் வந்து எனக்கு சந்தோஷமாக எனக்கு தெரியல. ஓகே, பாட்டெல்லாம் கேட்கலாம், சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 மணி நேரத்துக்கு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நான் டிஜே போட்டு குதின்னு குதிக்க போகிறேன் அப்படின்னா அப்போதைக்கு நல்லா தெரியும் ஒரு சில பேருக்கு. பட்டு அதுவே வந்து அடுத்தவங்களுக்கு துன்பமாக இருக்குன்னு தெரிஞ்சால் அதை நிறுத்திக்கிறது தான் வந்து மனித தர்மம். அதை நிலைநிறுத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். மேலும் வேறு ஏதாவது இது சம்மந்தமான டவுட்ஸு இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.